இன்னொருத்தன் யாரு? சப்த ரிஷிகள்ல ஒருத்தன் தான் விவேகானந்தர். இவங்க 2 பேர் பார்ட்டிகளும் எங்க இருந்து உருவானவங்க? சிவன்ல இருந்து உருவானவங்க. ஒரு தேவியாக இருந்து விவேகானந்தனை தோளில் போட்டு வளர்த்தான். இதான் செய்யணும். இப்ப விவேகானந்தர் அவருடைய உடல்ல இருந்து ஒரு 10 வேலை செய்ய வேண்டியது பெண்டிங் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? என்னுடைய உடல்ல இருந்து கூட அந்த வேலையை முடிப்பாரு. அப்ப நான் இப்ப நான் விவேகானந்தனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப உள்ள இருக்கிற ஒரு விவேகானந்தரே இருந்தாலும் நான் நிறைய இடத்துல சொல்ல முடியல. ஏன்னா இந்த மக்கள் விவேகானந்தனுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு விவேகானந்தனா தான் வருவான், வேற எந்த வடிவத்திலையும் வரமாட்டான்னு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. விவேகானந்தர் சில ஃபைலை என்கிட்ட கொடுத்தாரு. நான் வேலை செய்ய முடியாதுங்க, ஆனால் நீங்களும் வேலை செய்ய வேண்டாம், என் ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வேலை செய்யுங்கன்னாரு. அதில் இருக்கிற 2-3 ஃபைல்களை எடுத்து நம்ம வேலை செஞ்சோம். பிற குருமார்களே, விவேகானந்தர்லாம் ஒரு குருவே கிடையாது, இந்தியாவில் இவர் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் அதெல்லாம் அப்போ அவங்க ஆதங்கப்பட்டு அழுதாங்க. என்ன பிரபஞ்சமே, என்ன கடவுளை, என்ன காளி, நாங்களாம் என்ன பண்ணுறது? இந்த பில்லி சூனியம் பண்ணுறவங்க கூட எங்களை மாதிரி நல்ல தியானத்தை முடக்கி போடுறாங்களே, எங்களை கஷ்டப்படுத்துறானேன்னு கதறினாங்கல்ல. அப்பெல்லாம் அது என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் இருப்பா டைம் வரட்டுச்சு. இப்போ வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போ கொண்டாட்ட யாருன்னா விவேகானந்தர் மாதிரி ஆளுங்களுக்கு வந்துருச்சு. நமக்கான காலம் வந்துருச்சு. அந்த காலம்னு சொல்லுவாங்களா, கணிஞ்சு வந்துருச்சுப்பா.